Hi viewers, good to meet you once again through this video. I'm Louis Das from English CC Louis channel. Pleased to meet you once again, and I believe you're all in good health wherever you are, whatever you do. And the good Lord may continue to bless you, protect you from all dangers of life, and keep you in good health and make you happy. Okay guys, மீண்டும் உங்களை இந்த வீடியோ பதிவின் மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. லூயிஸ் தாஸ் ஃப்ரம் இங்கிலீஷ் சிசி லூயிஸ் சேனலிலிருந்து இன்று நான் உங்களுக்காக வீடியோ மூலம் பதிவிட காத்திருப்பது என்னவெனில் ப்ரிபோசிஷன்ஸ், முன்னிடை சொற்கள். அதாவது ஏற்கனவே இதில் நிறையா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். I have already released 4 or 5 videos plus shorts on prepositions. But so far I have dealt about the kinds of prepositions and I had explained to some extent how every kind of preposition is used and how we can make use of them in sentences in our day-to-day activities. இதுக்கு முன்னாடி ப்ரிபோசிஷன்ஸை பற்றி ஏற்கனவே 2-3 வீடியோஸ் நான் போட்டிருந்தேன், ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன். அதன் மூலயமா நான் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தேன் அப்படின்னா, நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க அப்படின்னா, அதாவது கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரிபோசிஷன்ஸ் என்னென்ன, அதாவது ப்ரிபோசிஷன், டைம் சொன்னேன் இல்லையா, டைம், பிளேஸ், மேனர், நிறையா சொன்ன லிஸ்ட்டில். அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள், தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ஹெல்ப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரிபோசிஷன்ஸ். ப்ரிபோசிஷன்னாலே நமக்கு என்ன தெரியும்? ஸோ ப்ரிபோசிஷன்ஸ்னால் என்ன? ஆக்சுவலாக முன்னடை சொற்கள். அந்த முன்னடை சொல் எங்கே வாக்கியங்களை பயன்படுத்துவாங்க அப்படின்னா, இட் இஸ் அ வேர்ட். ப்ரிபோசிஷன் இஸ் அ வேர்ட் that is placed before a noun or a pronoun and to make us understand the relationship between those two words. அது could be ஆப்ஜெக்டாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அப்போ அதாவது அந்த ப்ரோனவுனோ ப்ரிபோசிஷனோ அல்லது நவுனோ அதுக்கு முன்னாடி எழுதப்படுகிற ப்ரிபோசிஷன் அதற்கு அப்புறம் பேசப்படுகிற அந்த ஒரு சொல் அது நிச்சயமாக நவுனாக இருக்கும், இல்லைன்னா ப்ரோனவுனாக இருக்கும். அதுக்கும் இடையே உள்ள அந்த ஒரு ஒற்றுமையை விளக்கி சொல்வது தான் இந்த முன்னிடை சொல், ப்ரிபோசிஷன் அப்படின்னு சொல்கிறது. அப்போ நம்ம கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரிபோசிஷன் பார்த்தோம். I was just trying to explain to you kinds of preposition பார்த்தோம். ஒவ்வொரு ப்ரிபோசிஷனும் எந்தெந்த வகைக்கு பயன்படுத்தலாம், எந்தெந்த கைண்ட்ஸுக்கு பயன்படுத்தலாம். இப்போ டைம்னா என்னென்ன ப்ரிபோசிஷன் பயன்படுத்தலாம், சின்ஸ் பயன்படுத்தலாம், டியூரிங் பயன்படுத்தலாம், உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன, வாட் we are going to discuss today is what is known as the types of prepositions. See, types of prepositions. டைப்ஸ் ஆஃப் ப்ரிபோசிஷன்னாலே உங்களுக்கு என்ன அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் ப்ரிபோசிஷன்ஸ் கேன் பி ஆஃப் மெனி டைப்ஸ். இப்போ ஸோ மெனி டெஃபினிஷன்ஸ் would have been given, you would have listened. நிறைய பேர் நிறைய விளக்கம் கொடுத்துருப்பாங்க ப்ரிபோசிஷன்ஸை பற்றி. ஐ எம் நாட் ஜஸ்ட் டீச்சிங் சம்திங் நியூ டுடே. ப்ரிபோசிஷன் ஒன் ஆஃப் த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், அது எல்லாத்துக்குமே தெரியும் நமக்கு. அது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ஒரு ஐட்டம். ஸோ அந்த ப்ரிபோசிஷன் எப்பெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. பட் I would like to give my own definition and explain to you and help you to understand in a simple manner with the way that I had learned or I had prepared or I have prepared here today. Okay va? So the types of prepositions அப்படி சொன்னோம்னா, அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, the first type could be simple prepositions or single prepositions. பாருங்க, see, புரியுதுங்களா? See, I hope you can get it very clearly my writings here. Simple prepositions அது 2 விதமாக சொல்லலாம். சிம்பிள் ப்ரிபோசிஷன் சொல்லலாம் அல்லது சிங்கிள் ப்ரிபோசிஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இங்கே என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன் நான், ஆக்சுவலாக you could read single or simple preposition. See,
when a preposition consists of one word, அதாவது ஒரே ஒரு வார்த்தை உள்ள ஒரு வேர்டு வந்து ப்ரிப்போசிஷனாக செயல்பட்டுச்சுன்னா அது வந்து சிங்கிள் ப்ரிப்போசிஷன் அல்லது சிம்பிள் ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம். ஸோ when a word consists of only one word, that could be many alphabets, consisting of many alphabets, நிறைய alphabets சேர்ந்துருக்கும், பட் ஒரே வார்த்தையாக இருந்துச்சுன்னா அது வந்து it is known as a single அல்லது simple preposition. If I am not going to give you all kinds of examples here, so one or two I have given here, or maybe few. ஒரு சில உதாரணங்கள் நான் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்க, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ என்னென்ன உதாரணம் கொடுத்துருக்கேன் இதில் அப்படின்னா, see, you can just have a look. You can have a look. இப்போ நிறைய நான் கொடுத்துருக்கேன். அதாவது on, in, off, over, at, to, by, with, from, during, நிறைய சொல்லணும் அந்த மாதிரி. இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் வேர்ட். இப்போ ஆஃப், இன், ஆன், அண்டர், வித், ஓவர், அபவ், thousands and thousands of prepositions are there. இப்போ நம்ம சிங்கிள் அல்லது சிம்பிள் ப்ரிப்போசிஷன் அப்படி சொல்லும் பொழுது ஒரே ஒரு வார்த்தை தான். இப்போ நம்மளோட டெஃபினேஷன் என்ன? வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் ப்ரிப்போசிஷன்? இட் இஸ் a word placed before a noun or a pronoun, or it could be noun phrase also sometimes. அது மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த வார்த்தை வந்து ஆப்ஜெக்டாக கூட இருக்கலாம். இப்போ ஐ ஹவ் கிவன் எக்ஸாம்பிள். நான் ஒரு சின்ன உதாரணம் கொடுத்துருக்கேன். ஐ ஹவ் கிவன் எக்ஸாம்பிள். சி, ஐ ஆம் கோயிங் டு காலேஜ். ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். when I say I am going to college, அந்த டூங்கிறது ப்ரிப்போசிஷன். அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா? அந்த டூங்கிறது ப்ரிப்போசிஷன். இப்போ அந்த டூ வந்து எங்கே இருக்குது பாருங்க. சி, ஜஸ்ட் ஹேவ் அ லுக் அட் தட். ஐ ஆம் கோயிங் டு காலேஜ். அப்போ அந்த டூக்கு அப்புறம் எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த காலேஜ் அப்படிங்கிற வார்த்தை இட் இஸ் அ நவுன். ஸோ அப்போ இந்த சப்ஜெக்ட்டுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் ஒற்றுமையை வந்து இந்த டூ அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் சொல்லுது. தட்ஸ் த சிம்பிள் டெஃபினிஷன். அதுதான் வந்து நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் நம்ம. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் உதாரணம் பாருங்க. த சைல்ட் இஸ் சிட்டிங் ஆன் த சேர் அல்லது அண்டர் த சேர். அண்டர் த சேர் கூட சொல்லலாம், ஆன் த சேர். இப்போ அந்த சைல்டு எங்கே உட்காந்துருக்கு? சேருங்கிறது இட் இஸ் நவுன். அப்போ த சைல்டு அப்படிங்கிற நவுன் சப்ஜெக்ட்டுக்கும் த சேர் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் அதுவும் நவுன் தான். இந்த ரெண்டுக்கு இடையே உள்ள அந்த ஒற்றுமை ரிலேஷன்ஷிப் சொல்கிறது தான் இந்த ஆன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன். த சைல்டு இஸ் சிட்டிங் அண்டர் த சேர் ஆர் ஆன் த சேர். ஸோ நிறைய அந்த மாதிரி உதாரணம் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ வி கேன் கிவ் லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? ஸோ ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் என்ன பார்த்தோம் நம்ம அப்படின்னா, it is the first type of preposition is nothing but simple or single preposition. அதாவது there could be many alphabets. திரும்ப சொல்றேன், there could be many alphabets. ஆனால் ஒரே ஒரு சொல் உச்சரிப்பு இருக்கும். in other words, there could be one syllable word. அதை கூட வச்சுக்கலாம் நம்ம. ஸோ ஒன் syllable word அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து இட் இஸ் a single அல்லது simple preposition. But remember, try to remember whether it is a simple preposition or double preposition. I am going to come to that later. எந்த வகையான ப்ரிப்போசிஷனாக இருந்தாலும் அதனுடைய வேலை என்ன? டு ஷோ ரிலேஷன்ஷிப் அல்லது இட் இஸ் பிளேஸ்ட் பிஃபோர் அ நவுன் ஆர் அ ப்ரோனவுன் ஒரு நவுன் ஃப்ரேஸ். அதுதான் என்ன வகையான ப்ரிப்போசிஷனாக இருந்தாலும் இந்த வேலையை தான் ப்ரிப்போசிஷன் செய்யும். ஓகேவா? ஸோ தட் இட் ஷுட் பி எக்ஸ்ட்ரீம்லி அலர்ட் அண்ட் வாட்ச்ஃபுல். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் அல்லது சிங்கிள் ப்ரிப்போசிஷன் உதாரணம் பார்த்தோம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னது போல டபுள் ப்ரிப்போசிஷன்ஸ். இப்போ டபுள்ங்கிறது என்னது? டபுள்னாலே டூ. வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். டபுள்னாலே டூ. இப்போ அதில் ரெண்டு வார்த்தைகள் இருக்கும், ரெண்டு சொற்கள் இருக்கும். அண்ட் யூ கேன் ஸ்பிளிட் தம் இன்டு டூ டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் அண்ட் தே வில் ஹேவ் செப்பரேட் மீனிங். ரெண்டு சொற்கள் உள்ள ப்ரிப்போசிஷன் இருக்கும். அது ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து பார்த்தோம்னா அதுக்கு ஒரு மீனிங் கண்டிப்பாக இருக்கும். பட் அதை ரெண்டு சேர்ந்து பார்க்கும் பொழுது அதனுடைய மீனிங் வேறு மாதிரி இருக்கும். சி, செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ப்ரிப்போசிஷன். சி பாருங்க, டபுள் ப்ரிப்போசிஷன். ஓகே, டபுள் ப்ரிப்போசிஷன்ஸ். என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன் பாருங்க. சி, when a preposition consists of more than one word. When a preposition consists of more than one word, என்னது? it is a double preposition. இப்போ we can give lot of examples. See,
and it is called double preposition. நிறைய சொல்லிட்டே போகலாம். See, I have given few examples here. Few examples. நிறைய சொல்லியிருக்கலாம். இப்போ இங்கே வந்து உங்களுக்கு தெரியலனா கூட I can just read it out. பாருங்க, into, within, outside, inside, without, beside. See, இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். See, upon, நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகே, ஸோ எப்போ ரெண்டு ப்ரிப்போசிஷன் ஒன்றா சேர்ந்து ஒரே வார்த்தையாக ஒரே சொல்ல எழுதப்பட்டிருக்கோ அது இட் இஸ் நோன் ஆஸ் அ டபுள் ப்ரிப்போசிஷன். டபுள் ப்ரிப்போசிஷன். இப்போ ஆஸ் யூஷுவல் ஐ ஹவ் கிவன் 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ். சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். என்ன சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன்? அவர் டீம் இஸ் வீக் வித்தவுட் ஹிம். முதல் சென்டென்ஸ் அதான் கொடுத்துருக்கேன். சி, அவர் டீம் இஸ் வீக் வித்தவுட் ஹிம். அவர் டீம் இஸ் வீக் வித்தவுட் ஹிம் அப்படின்னு சொல்லும் பொழுது எதில் அது ப்ரிப்போசிஷன்? வித்தவுட். வித்துங்கிறது ஒரு ப்ரிப்போசிஷன், அவுட்டுங்கிறது இன்னொரு ப்ரிப்போசிஷன். ஸோ ரெண்டையும் சேர்த்து சொல்லும் பொழுது வித்தவுட். வித்தவுட் ஹிம். ஹிம்ங்கிறது என்னது? இட் இஸ் அ ப்ரோனவுன், ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன். பார்த்துருப்போம் நம்ம. இட் இஸ் அ ப்ரோனவுன், ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன். இப்போ யார்? இந்த டீம்ங்கிறது ஒரு நவுன், சப்ஜெக்டாக செயல்படுதுங்க. இந்த டீமுக்கும், டீம் அப்படிங்கிற சப்ஜெக்ட் நவுனுக்கும், ஹிம் அப்படிங்கிற ப்ரோனவுனுக்கும் இடையே உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த வித் அல்லது வித்தவுட் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனுங்க. இந்த டீம் இஸ் வீக் வித்தவுட் ஹிம். புரியுதுங்களா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. The monkey is inside the zoo. The monkey is inside the zoo. Okay? The monkey is inside the zoo. Doesn't matter if you are not able to read the examples, but I am just giving you. நான் ஓரளவு உங்கள்கிட்ட வாய்வடியும் சொல்கிறேன் நான். ஸோ the monkey is inside the zoo அப்படிங்கிறப்ப monkey அப்படிங்கிறது சப்ஜெக்ட், அது வந்து நவுன். இந்த ஜூங்கிறது இன்னொரு நவுன். ஸோ அந்த monkey அப்படிங்கிற சப்ஜெக்ட் நவுனுக்கும், சப்ஜெக்ட் நவுனுக்கும், அப்புறம் அந்த ஜூ அப்படிங்கிற ஆப்ஜெக்ட், அந்த ரெண்டு நவுனுக்கு இடையே உள்ள அந்த ப்ரிப்போசிஷன் என்னது? the monkey is inside the zoo அப்படின்னு சொல்கிறப்ப சி, அந்த இன்சைட் அப்படிங்கிற வார்த்தை இன்னுங்கிறது ஒரு ப்ரிப்போசிஷன். அந்த இன்சைட் அப்படிங்கிறப்ப டபுள் ப்ரிப்போசிஷன் ஆகும். இன்சைட், அவுட் சைட், வி கேன் சே லாட் ஆஃப் எக்ஸாம்பிள். நம்ம நிறைய சொல்லிகிட்டே போகலாம். சி, வித்தின், வித்தவுட், அப் டு, இன் டு. ஸோ இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்குது. லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் வி கேன் கிவ் ஃபார் த செகண்ட் டைப் கால் டபுள் ப்ரிப்போசிஷன்ஸ். பட் யூ மஸ்ட் நாட் ஃபர்கெட் the definition and the usage and the place where the preposition is placed. என்னதான் அது வந்து definition, இது preposition நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் அதனுடைய ஒரிஜினல் வேலை என்ன அப்படிங்கிறத எந்த சென்டென்ஸில் இருந்தாலும் அது வேலையை தான் செய்யும். அதனால தான் அதுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க? முன்னிடை சொற்கள், ப்ரிப்போசிஷன்ஸ். ப்ரீபொசிஷன்ஸ். ப்ரீனானது பிஃபோர், பொசிஷன்னா டு பிளேஸ். அப்போ ப்ரீபொசிஷன்னா டு பிளேஸ் பிஃபோர் a noun or a pronoun சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம இன்னைக்கு என்ன பண்ணக்கூடாது? மறந்துடவே கூடாது. ஓகே, ஸோ ரெண்டு வகை பார்த்தாச்சு. இப்போ மூணாவது பார்த்தோம் அப்படின்னா, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது தேர்ட் ஒன்று வந்து காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன்ஸ். காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன்ஸ். சி, இப்போ காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது காம்பவுண்டுனாலும் உங்களுக்கு டபுள்னு ஞாபகம் இருக்கும். பட் காம்பவுண்டுங்கிறது தேர் குட் பி 2 long words, அந்த மாதிரி கூட இருக்கு. இதுதான் அந்த மாதிரி கூட இருக்கலாம் காம்பவுண்ட். இது என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க? காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 2 or more words. 2 or more words. இப்போ மோர் வேர்ட்ஸ் அது வந்து ஃப்ரேஸுக்கு போயிடும். பட் ஃப்ரேஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் காம்பவுண்ட். புரியுதா? டபுள்ங்கிறது வேற, இங்கே வந்து காம்பவுண்ட்ங்கிறது வேறு. ஏதோ உதாரணம் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? உதாரணத்துக்கு கொடுத்துருக்கேன் பாரு. அக்கார்டிங் டு, because of, according to, because of, நிறைய கொடுத்துருக்கேன். along with நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். there could be so many examples that can be given to understand what is known as the compound prepositions. அப்போ according to, அந்த டூங்கிறது preposition. அப்போ according to அப்படிங்கிற ரெண்டு வார்த்தை சேர்ந்ததுனால it is known as the compound preposition. because of-ங்கிறது preposition. பிகாஸ்ங்கிறது நம்ம இட் இஸ் அ கன்ஜங்ஷன் வேர்ட், அதையும் சும்மா சேர்த்து சொல்லிக்கலாம். அப்போ அலாங் வித், அலாங்கிறது ஒரு ப்ரிப்போசிஷன், வித்ங்கிறது இன்னொரு ப்ரிப்போசிஷன். இப்போ அலாங் வித். சி, திஸ் இஸ் another example that you can think of. இப்போ பாருங்க, சி, what is the example that I have given here? According to HM, tomorrow will be a holiday. See, according to HM, tomorrow will be a holiday. அப்போ according to அப்படிங்கிற அந்த டபுள் ப்ரிப்போசிஷன் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம சென்டென்ஸ் கூட பிகின் பண்ணலாம்.
அந்த ஹெச்எம் அப்படிங்கிற நவுனுக்கும் டுமாரோ வில் பி a ஹாலிடே, ஹாலிடேங்கிறதுக்கு என்ன தொடர்பு? ஹெச்எம் தான் நாளைக்கு வந்து விடுமுறை அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்போ தட் இஸ் த ரிலேஷன்ஷிப் ஷோன் by the use of this preposition, double preposition, compound preposition up to according to. Excuse me. Okay va? So this is as simple as that. அப்ப இதான் வந்து compound prepositions. Compound preposition என்னது definition என்ன சொன்ன? Where you can find two or more prepositions are used to make the sentence meaningful or understood by the readers. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன் சொல்லி சொல்கிறோம். இப்போ இன்னொன்று நீங்கள் மறந்துடக்கூடாது, யூ ஷுட் நாட் ஃபர்கெட் திஸ் ஃபேக்ட் ஆல்சோ. when you use prepositions you must be able to understand the kinds of preposition. மறந்துடக்கூடாது, அதே நீங்கள் மறந்துடக்கூடாது. கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரிப்போசிஷன் என்னென்ன சொன்ன ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். if you are not very clear, you can just go back and watch another video where I had released already a video on the kinds of prepositions. அது நிறையா இருக்கு, ஒரு 8 வரைக்கும் மேலே சொன்னேன். இதுதான் டைம், பிளேஸ், மேனர், சோர்ஸ், நிறைய சொல்லிகிட்டே போகணும். ஸோ அந்த மாதிரி அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ அப்போ நம்ம we have seen so far the 3 types of prepositions: single or simple, double அல்லது compound. இப்போ அடுத்த ப்ரிப்போசிஷன் என்ன அப்படின்னா பாருங்க, அடுத்த ப்ரிப்போசிஷன் என்னது? phrase prepositions அல்லது prepositional phrase. see பாருங்க, phrase preposition அல்லது phrasal prepositions. இப்போ phrase-னால என்னது? You must be able to understand the meaning of the word phrase. Phrase-னா என்ன? Phrase is a group of words that give you a complete meaning. It could be a prepositional phrase, it could be a noun phrase, it could be an adjective phrase. இப்போ அதை பற்றி நம்ம போக வேணாம். we are just sharing about, and I'm just helping you to understand types of prepositions. இப்போ இந்த phrase preposition அல்லது phrasal preposition அல்லது prepositional phrase அப்படின்னா அதனுடைய டெஃபினிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? see, I can read out. see, when group of words used with the force of a single preposition, and it is called a phrase preposition. see, அதான் வந்து மீனிங். என்ன சொல்றாங்க? when group of words used with the force of a single preposition, அதாவது அங்க வந்து 2-3 வார்த்தைகள் இருக்கும். there could be 2 or 3 words, but that particular group of words, what is known as a phrase, that could give you the meaning because of the force given to the preposition used in that particular phrase. அதாவது அந்த கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த 3 வார்த்தைகளோ 2 வார்த்தைகளுக்குள்ள எந்த ப்ரிப்போசிஷன் எங்கே எழுதப்பட்டிருக்கோ அந்த ப்ரிப்போசிஷனால அந்த தொடரி வேர்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, 1 வேர்டு 2 வேர்டு 3 வேர்டு இருக்கு, தொடர்ந்து ஃப்ரேஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஃப்ரேஸில் அந்த ப்ரிப்போசிஷனால் அதுக்கு வந்து ஒரு மீனிங் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அப்படின்னா, அது அண்டர்ஸ்டுட் அப்படின்னா இட் இஸ் நோன் அஸ் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். அதனால தான் அதுக்கு வந்து இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க? ஃப்ரேஸ் ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, see there are a lot of examples we can give. பாருங்க, இங்கே நிறைய எழுதியிருக்கேன் நான். that could be, that may not be readable to you, but doesn't matter, I will read out. நான் சொல்கிறேன், நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். in spite of, in addition to, as a result of, on account of, in case of, நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ இதில் பாருங்க, in case of, in spite of, in addition to. பாருங்க, இதில் in addition to அப்படிங்கிறது இன்னுங்கிறது ஒரு ப்ரிப்போசிஷன், டூங்கிறது ப்ரிப்போசிஷன். இப்போ இதெல்லாம் சேர்த்து வாசிக்கும் பொழுது இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் மீனிங். in addition to, on account of, on, of. ஸோ இந்த மாதிரி நிறைய group of words where a single preposition is forced to give us a complete meaning of that particular group of words, phrase. அதை தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா phrase prepositions அல்லது prepositional phrase. ஓகேவா? இப்போ நிறைய உதாரணம் சொல்லியிருக்கேன், நாங்கள் ஒரு 2 உதாரணம் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, he is talented in singing in addition to drawing and volleyball. நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். see, he is talented in singing, in addition to drawing and playing volleyball.
அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு? அவனுக்கு வந்து எத்தனை திறமை இருக்கு? ஒரு திறமை ஏற்கனவே இருக்கு அவன்கிட்ட. என்ன திறமை அது? சிங்கிங், பாடக்கூடிய திறமை இருக்கு. ஸோ அதனுடைய கண்டினியூஷனா அல்லது அது இல்லாமல் அவனால் வரையவும் முடியும், நல்ல வாலிபால் பிளே விளையாட முடியும். அப்போ இந்த இன் அடிஷன் டு அப்படிங்கிற ப்ரிபோசிஷனல் ஃப்ரேஸ் வந்து என்ன நமக்கு சொல்லுது ஆக்சுவலாக? வாட் டஸ் த ஃப்ரேஸ் டெல் அஸ்? இட் டெல்ஸ் அஸ் தட் த ப்ரிபோசிஷனல் ஃப்ரேஸ் அல்லது ஃப்ரேஸ் ப்ரிபோசிஷன் இன் அடிஷன் டு ஷோஸ் த ரிலேஷன்ஷிப் between the subject and the object, what the subject is doing, what the subject is done. அந்த ஆப்ஜெக்டை படித்து முடிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ண கற்றுக்கலாம். அப்போ அந்த சப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறது இந்த ஆப்ஜெக்ட் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இன் அடிஷன் டு, இன் ஸ்பைட் ஆஃப், நிறைய சொல்லிட்டே போகலாம். இன் ஸ்பைட் ஆஃப் இஸ் இல் ஹெல்த் ஹி அட்டெண்டட் த மீட்டிங் சொல்லலாம். இன் ஸ்பைட் ஆஃப் இஸ் இல் ஹெல்த் ஹி அட்டெண்டட் த மீட்டிங் சொல்லலாம் இல்லைங்களா? சி, அப்போ இந்த இன்ஸ்பைட் ஆஃப் இஸ் இல் ஹெல்த், அவனுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போயிருந்தாலும் கூட அவன் வந்து மீட்டிங் வந்து அட்டன் பண்ணான். அப்போ இந்த இன்ஸ்பைட் ஆஃப் அப்படிங்கிறது இன்னுங்கிறது ஒரு ப்ரிபோசிஷன், ஆஃப்ங்கிறது இன்னொரு ப்ரிபோசிஷன். அந்த ஃபோர்ஸ் ஆஃப் தி ப்ரிபோசிஷன்ஸ் we are able to get the full understanding அல்லது full meaning of that word, group of words. அதனால தான் அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரிபோசிஷனல் ஃப்ரேஸ் அல்லது ஃப்ரேசல் ப்ரிபோசிஷன்ஸ். ஸோ எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? நிறைய இப்போ இதெல்லாம் வந்து எப்போ நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னா, now we can understand the meaning of these prepositional phrases அல்லது phrase prepositions. அது டபுளாக இருந்தாலும் சரி, சிங்கிளாக இருந்தாலும் சரி, சிம்பிளாக இருந்தாலும் சரி, காம்பவுண்டாக இருந்தாலும் சரி, எப்போ நம்ம அதை பயன்படுத்தலாம் அப்படின்னா we must know the definition. இங்கேயும் பார்த்தீங்களா, இப்போ in addition to singing he is capable of அல்லது he is talented in drawing and playing volleyball சொல்லுவோம். அப்போ என்ன நமக்கு தெரியுது? அந்த ப்ரிப்போஸ் இன் அடிஷன் டு ஃப்ரேஸர் ப்ரிப்போஸ் செய்யக்கூடிய வேலை என்னங்க? வேற ஒன்றும் கிடையாது. எனவே அவனுக்கு இருந்த டேலண்ட் அந்த சப்ஜெக்ட்டுக்கும் இதுக்குள்ள இடையில இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையை தான் நமக்கு சொல்லுது. See, but the way that the preposition is placed, the meaning is clearly understood by the readers. அப்போ இதெல்லாம் நமக்கு தெளிவாக தெரியும் அப்படின்னா when you are able to read and listen to more sentences, அல்லது listen to more ideas, அல்லது see அல்லது watch நியூஸ், படிக்கிறதுலேருந்து பார்க்கறதுலேருந்து சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கூட எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது சொல்லியிருந்தேன். நிறைய ஐடியாஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா we can come across many uses of prepositions. இந்த மாதிரி நிறைய அது வந்து ஃப்ரேஸ் ப்ரிபோசிஷனா, அது வந்து காம்பவுண்ட் ப்ரிபோசிஷனா, டபுள் ப்ரிபோசிஷனா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ that is what is known as the phrase prepositions and அல்லது prepositional phrases. இப்போ நம்ம 4 பார்த்துட்டோம். என்னென்னா, just try to recollect before I go on to the next one. What have we done so far? We have seen what is simple அல்லது single preposition, and we have seen what is double prepositions, and we have seen what is the compound prepositions, and fourthly we saw that there are prepositions called phrasal prepositions அல்லது prepositional phrases சொல்லிட்டு போகலாம். ஓகேவா? ஸோ let me move on to the next type. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது என்னது ஆக்சுவலாக? இது வந்து பார்ட்டிசிபிள் ப்ரிபோசிஷன்ஸ். இப்போ பார்ட்டிசிபிள்னாலே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும்? நம்ம என்ன ஞாபகத்துக்கு வரணும்? யூ ரிமெம்பர், பார்ட்டிசிபிள்னா அது ஒன்று ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இருக்கும். இப்போ ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னா how that will end, அது எப்படி முடியும்? how will that end there? ing அப்படிங்கிற வார்த்தைகளோட முடியும். அது வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். இட் இஸ் நாட் அ ஜெரண்ட். அது ஜெரண்ட் கிடையாது. ஜெரண்ட் வந்து இட் இஸ் எ வெர்பல் நவுன், அது வேற. ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வேறு. இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க? இது வந்து ஒரு டிஸ்கைஸ்டு வெர்புன்னு கூட சொல்லுவாங்க. டிஸ்கைஸ்டு வேர்ப்ஸ், டிஸ்கைஸ், யூஸ்ட் இன் டிஸ்கைஸ் அப்படி சொல்லுவாங்க. அதை நம்ம பார்ப்போம். உதாரணம் காமிக்க சொல்கிறேன் நான். அப்போ பார்ட்டிசிபிள்ஸ் அப்படின்னாலும் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஐஎன்ஜியில் முடியும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எப்படி முடியும்? இடியில் முடியும், அல்லது சம்டைம்ஸ் டீயில் முடியும், அல்லது இஎன்ல முடியும். இந்த இஎன்ல முடியக்கூடிய அல்லது இடியில் முடியக்கூடிய, டீயில் முடியக்கூடிய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து சம்டைம்ஸ் இட் கேன் பி யூஸ்ட் அஸ் ப்ரிபோசிஷன்ஸ். தட்ஸ் வை தே ஆர் நோன் அஸ் ப்ரிபோசிஷன்ஸ் இன் டிஸ்கைஸ். டிஸ்கைஸ்னா நான் மறைமுகமாக அந்த ப்ரிபோஸ் செய்யக்கூடிய வேலையை சொல்கிறேன். So there are so many words that we can think of.
அப்போ என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க? See, participle these prepositions ending ing, ed, en. அவ்வளோதான் சிம்பிள் டெஃபினிஷன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா they are verbs in disguise. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ participle phrases are verbs in disguise. ஏன் அதை திரும்ப திரும்ப சொல்கிறோம் அப்படின்னா, பார்ட்டிசிபிள்ங்கிறது ஆக்சுவலாக இட் ஹேஸ் சம்திங் டு டூ வித் டென்ஸ் ஆல்சோ. இப்போ அந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளே வந்து முன்னாடி ஆக்சிலரி வெர்பை பயன்படுத்தி நம்ம சொன்னோம் அப்படின்னா அது வந்து கண்டினியூஸ் டென்ஸாக மாறிடும். இட் குட் பிகம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஆர் பாஸ்ட் கண்டினியூஸ், அது மாதிரி என்ன வந்துடும், அந்த மாதிரி டென்ஸில் போயிடணும். ஆனால் பட் இங்கே நம்ம ப்ரிப்போசிஷன் பயன்படுத்துறதுனால இட் குட் பி யூஸ் அண்ட் தே குட் டூ த ஒர்க் ஆஃப் ப்ரிப்போசிஷன்ஸ். ப்ரிப்போசிஷன் செய்யக்கூடிய வேலையை செய்கிறதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னா அது வந்து பார்ட்டிசிபிள்னு நம்ம சொல்லலாம். அப்போ ஈடியில் முடிஞ்சால் அது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஐஎன்ஜியில் முடிஞ்சால் அது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். இப்போ பாருங்களேன், உதாரணம் நிறையா சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் ஐ ஹவ் கிவன் ஹியர். என்னென்ன கொடுத்துருங்க அப்படின்னா, இப்போ டியூரிங், அதாவது ஃப்ரஸ்ட்ரேட்டட், கன்சிடரிங், ப்ரொவைடட், நிறைய சொல்லிகிட்டே போகலாம், இன்க்ளூடிங். So 4 words I have given ending with 1 or 2 ending with ed or 1 or 2 ending with ing. அதில் நான் உதாரணம் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன எக்ஸாம்பிள்ஸ் என்ன நம்ம சொல்லலாம் அப்படின்னா, there could be so many examples. So considering the time schedule, the teacher collected the papers. We can give you good service, அல்லது we can render you good service provided you respect us. Many examples we can give. Considering, frustrated, I was in a frustrated mood, அப்படி சொல்லலாம். frustrated அப்படின்னா என்னது? frustrated actually is the past participle of frustrated. மூடுங்கிறது என்னது? மூடுங்கிறது it is a noun. frustratedங்கிறது அதுக்கு முன்னாடி பயன்படுத்திருக்கு. it is not past participle இருந்தாலும் கூட இது வந்து it does the work of a preposition. See, இப்போ நிறைய இது மாதிரி சொல்லிட்டே போகலாம். இப்போ during the cyclone we helped thousands and thousands of people. See, during the cyclone, அந்த during அப்படிங்கிற preposition இருக்கு இல்லைங்களா, அது வந்து பார்ட்டிசிபிளாக பயன்படுத்துகிறோம் நம்ம இங்கே. பட் it does the work of a preposition. என்ன சொல்லுது? during the cyclone அல்லது during the floods அப்படின்னு சொல்லும் பொழுது ஃப்ளட் சமயத்தில் see அந்த ஃப்ளட் அப்படிங்கிற நானும் என்ன பண்ணும்? we helped thousands and thousands of people. thousands of peopleங்கிறது அங்கே அது உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ் நவுனில் வந்துடுது. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுது? ஆக்சுவலாக this participle prepositions help us to understand once again relationship between two words, noun and pronouns, the objects. ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா we can understand better what are preposition, what is the preposition is all about. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஸோ prepositions இது வந்து இன்னொன்று நம்ம தெரிஞ்சுக்கணும். ப்ரிப்போசிஷன்ஸ் இப்போ டைம்னு சொன்ன நம்ம நிறைய சொன்னோம். அதில் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரிப்போசிஷன்லேயே சொல்லியிருக்கேன் நான். எல்லா ப்ரிப்போசிஷன் இதில் வந்திருக்கும். இப்போ நம்ம எங்கே பார்த்தோம்? அக்கார்டிங் டு அப்படின்னு சொல்கிறப்ப அது எதுக்கு பயன்படுத்தலாம்? பிளேஸில் பயன்படுத்தலாமா, அல்லது ரீசன் பயன்படுத்தலாமா, சோர்ஸ் பயன்படுத்தலாமா? இப்போ டு, அட்டு, ஆன் இதெல்லாம் எதுக்கு பயன்படுத்தலாம்? பிளேஸ்ன்னு சொல்கிறப்ப அட்டு பயன்படுத்தலாம், ஆனுங்கிறப்ப டைம் கூட பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம we have to link between one word with the other word. So in that way only we can understand the real meaning of this simple parts of speech, what is known as preposition. Appa this is an example of இது வந்து ஒரு உதாரணம் தான். This is an example of using prepositions at various places, in various places. இப்போ நீங்கள் if you are a student, you could be asked questions in this way: fill in the blanks with suitable preposition, அல்லது fill in the blanks with suitable prepositional phrases. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். என்ன ஞாபகத்துக்கு வரணும்? see, simple preposition அல்லது single preposition, double preposition, compound prepositions, phrase prepositions,
participle prepositions. Participle preposition அப்படின்னா என்னது? verbs in they are in disguise, verbs in disguise. ஏன் verb in disguise அப்படி சொல்றாங்கன்னா அது வந்து வெர்பாவும் பயன்படுத்துறாங்க. ஏன்னா வெர்பு எப்போ மாறும்? இது பார்ட்டிசிபிளா பயன்படும் பொழுது வெர்பா மாறும். பட் இங்க அது வந்து ப்ரிபோசிஷன் செய்யக்கூடிய வேலை செய்யறதுனால அது வந்து இட் இஸ் known as the participle prepositions. ஸோ அப்போ இந்த மாதிரிலாம் பார்க்கும் பொழுது நம்ம என்ன ஞாபகத்துக்கு வரணும்? எந்தெந்த ப்ரிபோசிஷனை எது எதுக்கு பயன்படுத்தலாம்? ஸோ அப்போ கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரிபோசிஷன்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரிபோசிஷன்ஸ் they are more or less linked with each other. இப்போ கைண்ட்ஸுங்கிறது என்னென்ன அதை வந்து வகைப்படுத்தி பார்த்தோம் நம்ம. இப்போ நம்ம இந்த சிங்கிள் ப்ரிபோசிஷனில் என்னென்ன நம்ம டைமோட சேர்க்கலாம்? நம்ம பாருங்க என்னென்ன டைமோட சேர்க்கலாம் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. நான் ஆனுங்கிற ப்ரிபோசிஷன் சேர்க்கலாம், டியூரிங் அப்படிங்கிற ப்ரிபோசிஷன் சேர்க்கலாம். ஸோ டைம். அதுக்கப்புறம் பிளேஸ்ன்னு சொன்னேன். பிளேஸ் ப்ரிபோசிஷனில் எதுனா டைப்பில் எதை சேர்க்கலாம் நம்ம? into along with சொல்லலாம் இல்லையா உதாரணம். ஸோ திஸ் இஸ் how you have to connect between one to the other. அப்புறம் phrase preposition பார்த்தோம், அல்லது prepositional phrases பார்த்தோம். in spite of. இப்போ in spite ofங்கிறது என்னது? it could be reason also, காரணத்துக்காக பயன்படுத்தக்கூடாது. why காரணத்துக்காக பயன்படுத்தக்கூடிய preposition. அப்புறம் in addition to சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு ப்ரிபோசிஷனாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா it will come to you very clear, you will understand it better the way that you use these grammar items constantly. தொடர்ந்து நீங்கள் இதை பயன்படுத்திட்டே வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய உதாரணமாக இருக்கும், நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்கிறப்ப இதெல்லாம் வந்து எப்படி பயன்படுத்துன்னு சொல்லியிருக்கேன் நான். ஓகே, ஸோ therefore prepositions are one of the important parts of speeches and we use them according to the places required for us to understand the clear meaning in sentences. இப்போ பெரும்பாலும் பெரிய பெரிய ஸ்பீச்சஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா they will use this kind of prepositions very clearly. பெரிய பெரிய ஸ்பீச்சஸ்லாம் இதை நல்லா பயன்படுத்துவாங்க, ப்ரிபோசிஷன்லாம் பயன்படுத்துவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஒரு ப்ராவர்பே பாருங்களேன். ஸோ டேக் அ ப்ராவர்ப் இஸ் all that glitters is not gold அப்படிங்கிறதுல நீங்கள் ப்ரிபோசிஷன் இல்லைனா கூட see face is the index of the mind, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஆஃப்ங்கிறது என்னது? இட்ஸ் அ ப்ரிபோசிஷன். இப்போ நிறைய சொல்லிட்டு ப்ராவர்போட it can help, it can become a great help to the readers, especially those who are in the beginning stage. ஆரம்ப கட்டத்தில் நிறைய கிராமர் கற்றுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னா ப்ராவர்பை நம்ம பார்க்கலாம். டேக் ஆல் த ப்ராவர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள். எல்லா ப்ராவர்பையும் நீங்கள் லிஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் ப்ரிபோசிஷன் இருக்குதான்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம. சரி, அப்போ இந்த மாதிரி நிறைய இது ப்ராவர்பு பழமொழிகள் பெரும்பாலும் எதுக்கு பயன்படும்? நம்ம கொட்டேஷனில் பயன்படுத்தி நம்ம வந்து பெரிய பெரிய பேராகிராஃபோ அல்லது ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி எழுதுறப்ப இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ அப்போ ப்ரிபோசிஷன்ஸாக என்ன பண்ணுது? they can be used in many places depending upon the way that we would like to use them. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? we should be able to understand the usages of them and then the meaning of them. அண்டு சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அண்டர்லைன் பண்ண சொல்லுவாங்க, ப்ரிபோசிஷன் அண்டர்லைன் பண்ண சொல்லுவாங்க. இப்போ சின்ன கிளாஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஐ எம் போஸ்டிங் திஸ் வீடியோ நாட் ஃபார் த கிட்ஸ். சின்ன சின்ன வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரைமிங் வேர்ட்ஸில் கூட வரும். ரைமிங் வேர்ட்ஸில் பார்த்துருப்பீங்க நீங்கள், நிறைய ரைமிங் வேர்ட்ஸ்லாம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ப்ரொனன்சியேஷன் டெக்னிக் அதை வந்து சொல்லிக் கொடுத்ததுக்காக இந்த ப்ரிபோசிஷன் இடையில வரும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்களேன், நிறைய ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். என்ன சொல்லலாம்? Jack and Jill went up the hill to fetch a pail of water. Jack fell down and broke his nose. பாருங்க, அந்த Jack and Jill went up the hill. went up. ப்ரிபோசிஷன் வருது பாருங்களா? Jack and Jill went up the hill. அந்த up the hill அப்படின்னு சொல்லும் பொழுது அப்புங்கிறது ப்ரிபோசிஷன். எங்கே போகிறான்? ஹில்லுக்கு போகிறான். அப்போ went up the hill to fetch a pail of water. பாருங்க, வாட்டர் அப்படிங்கிற நவுனுக்கும் பெயில் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிற அந்த நவுனுக்கு இடையில ரெண்டு உதாரணத்தை சொல்லுது. நம்ம
Jack fell down and broke his nose. Jack fell down பயன்படுத்தலாம் and broke his nose. ஸோ இதை பாருங்கள், ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் நம்ம சின்ன சின்ன கிளாஸில் போய் சொல்லுவாங்க. பட் ஃபார் அஸ் நம்ம போல் நிறையா புரிஞ்சுக்கொள்கிறவங்களுக்கு, ஏன்னா மை டார்கெட் இஸ் டு ஹெல்ப் த students, those who are in higher level and those who are in working in offices or those who are able to understand to some extent what English is all about and how can we make our English understood by using these kind of participles அல்லது prepositions, parts of speech இதெல்லாம் பயன்படுத்தி எப்படி நம்ம ஆங்கில அறிவை வளர்த்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் உள்ளவங்களுக்கு தான் நான் வந்து வீடியோ பதிவிட்டு இருக்கேன். அப்போ இந்த எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, see all these rhymings, all these rhyming words, tongue twisters கூட நீங்கள் பயன்படுத்தலாம். tongue twisters, see, she sells seashells on the seashore. சாதாரண tongue twister தான். பட் imagine and look how the preposition on helps there. She sells seashells on the seashore. See, on the seashore. பார்த்தீங்களா, ஆனுங்கிற ப்ரிப்போசிஷன் பாருங்கள். இப்போ டங் ட்விஸ்டர்ஸும் பயன்படுத்தலாம். தட்ஸ் வை ஐ செட் prepositions are very handy. Prepositions are to some extent they are very handy and we can make use of them at any place provided we understand them and use them correctly in our sentences. இப்போ நம்ம preposition இப்போ இது proverb பார்த்தோம், டங் ட்விஸ்டர்ஸ்லாம் பார்த்தோம். நம்ம ப்ராவர்ப்லேயும் பயன்படுத்தலாம், டங் ட்விஸ்டர்ஸையும் பயன்படுத்தலாம். And similarly we can make use of them in reported speech also. Direct speech, indirect speech நம்ம பயன்படுத்தலாம். Preposition நிறைய சொல்லிட்டே போகலாம். See how the prepositions, இப்போ அந்த pronounsலாம் மாறும் பொழுது we can easily understand the placement of the prepositions, whether it is placed before a noun or before a pronoun or before a noun phrase. இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். நம்ம ஸோ எல்லா கிராமர் ஐட்டத்துக்கும் நம்ம வந்து இதை பயன்படுத்திக்கலாம். டிகிரிஸில் பார்த்தீங்கன்னா அதுவும் பயன்படும். டிகிரிஸில் பாருங்கள் பாசிட்டிவ் டிகிரி பயன்படுத்தலாம், கம்பேரிட்டிவ் டிகிரி எல்லா இதுலேயும் பயன்படுத்தலாம் ப்ரீபோசிஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் பார்க்கலாம், என்ன சொல்லலாம் நம்ம டிகிரிஸை பொறுத்த வரைக்கும். இப்போ ஜாஸ்மின் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃப்ராக்ரன்ட் ஃப்ளவர்ஸ் சொல்கிறாங்க இல்லையா. ஜாஸ்மின் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃப்ராக்ரன்ட் ஃப்ளவர்ஸ். இப்போ ஒன் ஆஃப் த அப்படிங்கிறது ஒரு க்ளூ வேர்டாக இருந்தாலும் கூட அந்த ஒன் ஆஃப் த வருது பார்த்தீங்களா, அந்த ஒன் ஆஃப் த அப்படிங்கிற அந்த மீனிங் வந்து எங்கே அந்த ப்ரிப்போசிஷன் தான் வருது. அப்போ அதை எதுக்கு பயன்படுத்துகிறோம் நம்ம, டு மேக் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆல் த ஃப்ளவர்ஸ் கம்பேரிங் ஜாஸ்மின். இப்போ ஜாஸ்மின் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃப்ராக்ரன்ட் ஃப்ளவர்ஸ். இப்போ டிகிரிஸ்லேயும் பயன்படுது ப்ரிப்போசிஷன். ஸோ எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு கிராமர் ஐட்டம் பாருங்கள். சின்னதாக இருந்தால் கூட எப்பப்போ நம்ம இதை பயன்படுத்தலாம் பாருங்கள். See prepositions. அது மட்டும் இல்லைங்க. See for example you can say degrees பார்த்துட்டோம் நம்ம. இப்போ இது பாருங்களாமா, வாய்ஸ் கூட பார்க்கலாம். preposition can be used in voice also, active voice, passive voice. அப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ see for example I teach grammar அப்படின்னு இருக்கு. I teach grammar அப்படின்னு இருக்கு. இப்போ இது வந்து active voice. I teach grammar அப்படிங்கிறது active voice. How can we change into passive voice? Grammar is taught by me. அப்போ அந்த grammar is taught by me. இதில் எது preposition? byங்கிற preposition எங்கே இருக்கு? me அப்படிங்கிற ஆப்ஜெக்டிவ் கேஸ், ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுனுக்கு முன்னாடி எழுதப்பட்டிருக்கு. See, வெரி சிம்பிள் பாருங்கள். வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் சொல்கிறப்ப preposition நம்ம பயன்படுத்தலாம். See how wherever you use, எங்கே பயன்படுத்தினாலும் சரி, எங்கெங்கே பயன்படுத்தினாலும் சரி, இந்த ப்ரிப்போசிஷன் அதனுடைய வேலையை வந்து கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், எல்லா கிராமரையும். கிராமர் இஸ் வாட் ஆஃப்டர் ஆல் மை டியர்ஸ். கிராமர் வந்து என்ன ஆக்சுவலாக ஒன்னோட ஒரு வார்த்தையோட இன்னொரு வார்த்தை, ஒரு சொல்லோட இன்னொரு சொல்ல வந்து லிங்க் பண்ணி we can have a continuous என்ன சொல்லலாம், continuous progress அப்படின்னு கூட சொல்லலாம். we can link, they are linked with one another. இப்போ பாசிவ் ஆக்டிவ் வாய்ஸில் பயன்படுத்தலாம் ப்ரிப்போசிஷன். அடுத்தவள் என்னென்ன கிராமர் ஐட்டம் இருக்குது பாருங்கள். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ், சிம்பிள், காம்ப்ளெக்ஸ், காம்பவுண்ட். இதில் நிறையா கிளாஸஸை பற்றி படித்தோம். அதில் கிளாஸஸை பற்றி படிக்கும் பொழுது நம்ம என்ன சொல்லலாம், சிம்பிள் சென்டென்ஸ் இருக்குது, காம்பவுண்ட் சென்டென்ஸ் இருக்குது, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் இருக்குது.
இப்போ இதை பற்றி நான் இன்னொரு தடவை வீடியோ போடுறேன் நான் தெளிவாக. ஏன்னா இதுக்கு அந்த சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டுக்கு நான் வரல. when I come to that I will deal with them in a separate video there. இப்போ for the time being இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ப்ரிப்போசிஷன் வந்து சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டில் எப்படி பயன்படுது. இப்போ சிம்பிள் சென்டென்ஸ்லாம் என்னன்னு தெரியும் நமக்கு. வாட் இஸ் a சிம்பிள் சென்டென்ஸ்? ஆக்சுவலாக ஒரு ஃப்ரேஸ் இருக்கும், அல்லது அதோடு கூட இன்னொரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும். அதான் சிம்பிள் சென்டென்ஸ். காம்பவுண்ட் சென்டென்ஸ் எப்படி இருக்கும்? காம்பவுண்ட் சென்டென்ஸ் ஆர் combinations of two independent classes and they are combined with any coordinate conjunction சொல்லலாம். அதே போல் காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்கும்? காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ், ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ். அண்ட் ஹவு டஸ் தட் டிபெண்டன்ட் கிளாஸ் பிகின் வித் சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. See, for example, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸில் இந்த சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டில் எப்படி ப்ரிப்போசிஷன் செயல்படுது பாருங்களேன். See, let me give an example. For example சொல்கிறேன் பாருங்களேன். என்ன சொல்லலாம் இப்போ? See, on seeing the snake, the child rushed out, அதாவது ran fast. On seeing the snake, the child ran fast. இப்போ on seeing the snake அது வந்து ஒரு phrase. on seeing, onங்கிறது preposition. அப்போ you see, we begin the simple sentence, அல்லது இது வந்து participle கூட சொல்லலாம். present participle on seeing. எப்படி participle preposition இங்கே வந்து ஹெல்ப் பண்ணுறது பார்த்தீங்களா? on seeing the snake, the child rushed, அதாவது the child ran fast, அல்லது rushed, எந்த வேர்புனாலும் பயன்படுத்திக்கலாம். அப்போ இது வந்து ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். இப்போ இதை வந்து காம்பவுண்ட் எப்படி மாற்றுவீங்க? நம்ம on seeing the snake காம்பவுண்ட் எப்படி மாற்றலாம்? the child saw the snake and it ran. இட்ங்கிறது சைல்டை குறிக்குது. it rushed, அல்லது it ran fast, எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகே. ஸோ அப்போ the child saw the snake and it ran fast, அல்லது the child rushed. இதை காம்ப்ளெக்ஸ் எப்படி சொல்லுவீங்க? when the child saw the snake it ran fast, அல்லது rushed. அப்போ அந்த சிம்பிள் சென்டென்ஸ் நம்ம பயன்படுத்தும் பொழுது பாரு எவ்வளோ ஒரு உதவியாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ ஆன் சீயிங், அந்த ஆணுங்கிற ப்ரிப்போசிஷன் வந்து எந்த அளவுக்கு நமக்கு அந்த சைல்டுக்கும் அந்த ஸ்னேக்குக்கு இடையே உள்ள ஒற்றுமையை சொல்லுது பாருங்கள். See, this is how we should be able to understand. பாருங்கள், சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்லேயும் இது வந்து பயன்படும். டென்ஸு சொல்லவே தேவையில்லை. டென்ஸு நம்ம எழுதுகிற சென்டென்ஸ் எல்லாமே டென்ஸில் தான் வரும். எல்லா டென்ஸும் நம்ம எழுதும்போது பார்த்தீங்க, முக்கியமாக பேசிவ் வாய்ஸில் ப்ரிப்போசிஷன் வந்து நிறையா பயன்படும். டென்ஸ் பார்த்தீங்கன்னா 12 டென்ஸ்லேயும் பார்க்கலாம், 12 சென்ஸ்லேயும் பார்க்கலாம். இப்போ see, I sing around every day அப்படின்னு சொல்லுவேன். ஒரு சின்ன உதாரணம், I sing around my place every day. நான் தினமும் என்னை சுற்றி இருக்கிற பிளேஸில் பாடிக்கிட்டே இருக்கிறேன். அரவுண்டு அது ப்ரிப்போசிஷன். எங்கே? எவ்ரிடே. ஐ சிங் அரவுண்ட் மை பிளேஸ் எவ்ரிடே. என்னுடைய இடத்தை சுற்றி நான் தினமும் பாடிக்கிட்டே இருக்கேன். சிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இது எல்லா டென்ஸ்லையும் நம்ம சொல்லலாம். எல்லா சென்ஸ்லையும் நம்ம சொல்லலாம். பாருங்கள், டென்ஸ்லேயும் ப்ரிப்போசிஷன் பயன்படும். அதனால தான் இதுக்கு என்ன சொல்லி வச்சாங்க அப்படின்னா, she must be able to make it very clear. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சிங்கிறது என்னது? ஆக்சுவலாக we can make use of them in our speaking, reading, writing எல்லாமே அதில் வந்துடும். ஆனால் ப்ரிப்போசிஷன் வந்து it is one of the most important grammar item அல்லது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் that we can think of. My dears, நிறைய நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ப்ரிப்போசிஷன் வந்து நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ நான் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? how can that happen? இதெல்லாம் எப்படி நடக்குது? It is only by experience, it is only by using, it is by reading, it is by watching. இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈடுபடும் பொழுது when you are going to enter into the field of learning grammar thoroughly, கிராமர்லாம் தரவாக நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, you take one particular grammar for example every day. You take one grammar for example every day. இப்போ இன்றைக்கி நம்ம ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ ஐம் ஜஸ்ட் ஹெல்பிங் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு யூஸ் ப்ரிப்போசிஷன்ஸ். இந்த ப்ரிப்போசிஷன் சொல்லி டாபிக் எடுத்துட்டோம் அப்படின்னா, முதல்ல நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் we should be able to understand the definition of a preposition. அப்போ அது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். we should be able to identify அது எங்கே இருக்குன்னு பார்க்கணும்.
டெஃபினேஷன் படித்து முடிச்ச உடனே என்னென்ன ப்ரிப்போசிஷன் லிஸ்ட் அவுட் பண்ணணும். யூ ஷுட் பி ஏபிள் டு லிஸ்ட் அவுட் ஆல் த ப்ரிப்போசிஷன்ஸ். ப்ரிப்போசிஷன் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னென்ன ப்ரிப்போசிஷன்ஸ் எப்போ பயன்படுத்தலாம் நான் சொன்னேன். I have shared with you kinds of prepositions and I have shared with you types of prepositions. அப்போ ஒரு கைண்டும் ஒரு டைப்போட எந்த கைண்ட் ஆஃப் ப்ரிப்போசிஷன் வந்து சேருது அதை நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு அதை ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுங்க. ஜஸ்ட் கைடிங் யூ. இப்போ இதெல்லாம் வந்து உதாரணமாக நான் வந்து சார்ட்டில் போட்டு எழுதி காமிக்கலாம். பட் நம்மளாம் வந்து என்ன பண்ணுவோம், ஆர்வத்தோட நம்ம போய் பார்த்தாதான் அது நம்ம கண்ணை பார்க்கும் பொழுது ஓஹோ இது ப்ரிப்போசிஷனா, அப்போ இதை நம்ம அண்டர்லைன் பண்ணுவோம். இப்போ ஆஃப் இருந்தால் அது வந்து சிங்கிள் ப்ரிப்போசிஷன், விதின் அப்படின்னு இருந்தால் அது வந்து டபுள் ப்ரிப்போசிஷன், இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்னு தெரிஞ்சால் அது வந்து பிரேசல் ப்ரிப்போசிஷன், ஐஎன்ஜியில் முடிஞ்சால் அது வந்து பார்ட்டிசிபல் ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லி என்ன வரணும், நம்முடைய மைண்டுக்கு வரணும். ஸோ we should be able to recollect all the learnings that we had seen and read and heard. கேட்டதில், பார்த்ததில், படிக்கிறதில் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த லிங்கை வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா we should be able to analyze, we should be able to understand clearly. அவ்வளோதான் மேட்டர். இதில் ஒன்றும் இல்லை நண்பர்களே, வியூவர்ஸ். so you may be working in different places. இதெல்லாம் வந்து it is done only out of interest. இப்போ இந்த முயற்சியெல்லாம் செய்கிறவங்க யாரும் செய்ய முடியும், யோசிச்சு பாருங்க. just imagine who can do all these works, who can engage in this kind of learning. Only those who are sincerely interested. இப்போ நான் வீடியோ ப்ரிப்போசிஷன் இவ்வளோ தூரம் அந்த விளக்கமாக சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா பிகாஸ் ஐ லவ் கிராமர். அது மட்டும் இல்லை, இந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கும் பொழுது இஃப் யூ ஆர் கோயிங் டு வாட்ச் மை வீடியோ டில் தி எண்ட், கடைசி வரைக்கும் என்னுடைய வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா யூ ஷுட் பி ஏபிள் டு கெட் இன் டு அ கன்க்ளூஷன் ஆர் அன் ஐடியா. அப்போ ப்ரிப்போசிஷனில் இவ்வளோ இருக்கா, இப்போ யோசிச்சு பாருங்க. ஒரு கிராமர் வந்து ஒரு கிராமர் ஐட்டமும் நம்ம மைனூட்டாக பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய பயன்பாட்டை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்படிலாம் நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். திஸ் இஸ் ஹவ் வி பிகம் பெட்டர் ஸ்பீக்கர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் வேற ஒன்றும் இல்லை, ஸ்போக்கன் இங்கிலீஷ் வேற ஒன்றும் கிடையாது. ஸ்போக்கன் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அது நிறைய பயன்படுது. கமிங் டு ப்ரிப்போசிஷன் ஒன்ஸ் அகெயின், ஸ்போக்கன் இங்கிலீஷ் பாருங்க. ஜஸ்ட் டேக் ஃபியூ கொஸ்டின்ஸ். May I come in? See? Can I come in? பாருங்க, மே ஐ கம் இன் அப்படிங்கிற ஒரு அந்த பொலைட் ரிக்வஸ்ட்ல இந்த கம் இன் அப்படிங்கிறது ஒரு காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன் கூட பயன்படுத்திக்கலாம். இன்னுங்கிற ப்ரிப்போசிஷன் வருது, டபுள் கூட பயன்படுத்திக்கலாம். அப்போ அந்த கம் இன் அப்படிங்கிற வார்த்தை நம்ம சொல்லும்போது என்ன ஆகுங்க, it is clearly understood the person is asking for permission politely. But when you say may I come in, can I come in, there is a difference. But can I come in அப்படின்னா there is a sort of a superiority there. But may I come in, that shows how you are polite in your approach to get into a conversation or to get a job done from your friend or from your officer or from your superior or the person known to you. ஸோ எவ்வளோ டெஃபினிஷன் இருக்குது பார்த்தீங்களா. சி, திஸ் இஸ் how it is understood. அது மட்டும் இல்லை நண்பர்களே, சி இப்போ நார்மலாக நம்ம கான்வர்சேஷன் பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா, we have been doing நார்மலாக நம்ம கான்வர்சேஷன் பேசிக்கிட்டே இருக்கோம். நிறைய உதாரணம் சொல்லலாம். especially when you are in schools, so many questions that we can think of. Take for example one subject, hobby அப்படின்னு எடுத்துங்களேன். hobby அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா how can this particular topic, hobby, preposition எப்படி நம்ம பயன்படுத்தலாம். May I know what is your hobby? May I know how do you spend your leisure time? கேள்வியா இருக்கலாம். I spend my leisure time in reading, அல்லது I spend my leisure time walking, I spend my leisure time in drawing, I spend my leisure time in swimming. பார்த்தீங்களா, அந்த இன்னுங்கிற ப்ரிப்போசிஷன் எப்படிலாம் பயன்படுத்துப்பார்.
அப்போ இன்னொரு நாளைக்கு ஸ்டே ஃபார் எக்ஸாம்பிள் டேக் யுவர் ஓன் ஃபேவரட் ஃபுட் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃபுட்டே எடுத்துங்களேன். நிறைய கேள்வி கேட்கலாம், இன்னும் சேர்ந்து பண்ணலாம், நிறைய கேள்வி கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சி வாட் ஹேவ் யூ brought ஃபார் யுவர் லஞ்ச் டுடே? வாட் ஹேவ் யூ brought? மே ஐ நோ வாட் ஹேவ் யூ brought? மே ஐ நோ வாட்ஸ் யுவர் லஞ்ச்? would you like to share your lunch with me? See, would you like to share your lunch with me? அந்த with me பார்த்தீங்களா? would you like to come with me? Come along with me? would you like to accompany me? am I allowed to talk to you? am I allowed to listen to you? See, எப்படிலாம் நம்ம சொல்லலாம் பாருங்க. am I allowed to listen to you? am I allowed to talk to you? இப்போ இந்த மாதிரிலாம் பேசும்பொழுது சி அந்த am I allowed to talk to you அந்த டூங்கிற ப்ரிப்போசிஷன் பாருங்க எப்படி அந்த சென்டென்ஸோட மீனிங் வந்து ஒன்று சேர்க்குது பாருங்க. யூ அப்படிங்கிற ப்ரோனவுன், ஐ அப்படிங்கிற ப்ரோனவுன், ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன். நம்ம பேசக்கூடிய ரொம்ப சின்ன வார்த்தையாக இருக்கலாம். இட் குட் பி வெரி வெரி சிம்பிள், இட் கேன் பி வெரி சிம்பிள், பட் தென் தி இஃபெக்ட் and the impact that it brings in us helps us to improve our standard of speaking. இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட ப்ரிப்போசிஷனை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கிறேன், பட் ப்ரிப்போசிஷனை விட்டு நான் வெளியில் போகவே இல்லை. ஐ எம் ஸ்டில் டாக்கிங் அபவுட் ப்ரிப்போசிஷன் ஒன்லி இன் திஸ் வீடியோ. ஆனால் இங்கே இந்த ப்ரிப்போசிஷனில் எவ்வளோ அடங்கியிருக்கு பாருங்க. எப்படிலாம் அந்த ப்ரிப்போசிஷனை பயன்படுத்தி நம்முடைய ஆங்கில அறிவை வளர்த்துக்கலாம். இப்போ இதை நான் பேச ஆரம்பிச்சது, ஐ began to talk to you in this video only by telling you that we are going to discuss about the types of preposition. அப்போ for the past 45 minutes 50 minutes also என்ன பேசிட்டு இருக்கோம், நம்ம prepositions பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். but I have included all the grammar item ஸ்டார்டிங்லேருந்து தொடங்கி டென்ஸில் தொடங்கி வாய்ஸுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸுக்கு வந்து டைரக்ட் ஸ்பீச்சுக்கு வந்து டிகிரிஸுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸுக்கு வந்து எல்லாம் முடிச்சாச்சு. பட் ஆனால் நம்முடைய டார்கெட் என்ன? இட் இஸ் ப்ரிப்போசிஷன். ஸோ ட்ரை டு ரீகலெக்ட் அண்ட் வாட்ச் மை வீடியோ டில் தி எண்ட். என்னென்ன உதாரணம் சொல்லியிருக்கேன் பாருங்க. திஸ் இஸ் ஹவ் வி கேன் லிங்க் அவர் லேர்னிங். இப்போ நான் சொன்னதெல்லாம் you will be able to go and reflect in your mind and think in your mind whatever I have shared with you in this video about prepositions. the preposition எவ்வளோ மேட்டர் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா you will be highly elevated. உங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும். you will be highly elevated, ஆச்சரியமா இருக்கும், excited, and you would begin to search for learning through various sources. இப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நிறையா நம்ம கற்றுக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு கிராமர் எடுத்த பற்றி 1 hour 2 hours வந்து கிளாஸ் எடுக்கிறது பெருசு கிடையாது. இட் இஸ் நாட் தட் டேக்கிங் கிளாஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், பட் த வே ஹவு வி அப்ரோச் அண்ட் ஹவு வி யூஸ் திஸ் கிராமர் ஐட்டம்ஸ் இன் அவர் டே டு டே லைஃப், போத் இன் அவர் ரீடிங், ரைட்டிங் and in speaking. So my dears, I have given enough or sufficient according to my knowledge. I have given you sufficient knowledge about the using of prepositions. Just to recall what we have done so far in this video. பாருங்க, ஆரம்பத்திலிருந்து என்ன பார்த்தோம் நம்ம? I started with the types of prepositions. Then I showed you 5 different types of prepositions. ஞாபகம் இருக்குங்களா? என்னென்ன? சிம்பிள் ஆர் சிங்கிள், டபுள், காம்பவுண்ட், ஃப்ரேஸ் அண்ட் பார்ட்டிசிபிள். இந்த 5 வகையான ப்ரிப்போசிஷன்ஸை ஐ ஷோட் யூ வித் எக்ஸாம்பிள்ஸ், எப்படிலாம் அதை பயன்படுத்தலாம். அண்ட் ஐ டோல்ட் யூ ஆல்சோ, in spite of using all these types of prepositions at various places, at various situations, the meaning and the use of the preposition is not changed. என்னைக்குமே மாறாது. புரியுதா? அதை வந்து ஞாபகம் வச்சுங்க, என்னைக்குமே மாறாது. And then I showed you examples through all the grammar items.
எல்லாத்துலேயும் பார்த்தோம். ப்ளஸ் இன் அவர் ப்ராக்டிக்கல் கான்வர்சேஷன்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் எப்படி உதவியாக இருக்குது, பொலைட்டாக கேட்கறதுக்கு, தயவு செய்து கேட்கறதுக்கு. இது நம்ம சம்டைம்ஸ் we can ஆர்டர் ஆல்சோ இம்பரேட்டிவ் வழியாக கூட கேட்கலாம், இம்பரேட்டிவாக கேட்கலாம். But that is not good. That is not good. That is not advisable. So let us be polite in our approach in order for the things to be done or get benefited from what we are about to learn. So நம்ம லேர்ன் பண்ணுறதை பொறுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம கேட்கக்கூடிய விதம், நம்ம பேசக்கூடிய விதம், நம்ம ஒரு காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னா, it is not that we are it is not that we are requesting somebody or we are getting information for somebody for us to completely become expert. அந்த மாதிரி ஐடியாலாம் கிடையாது. என்ன பண்ணுறோம், நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா we should use all the sources. நமக்கு என்னென்ன சோர்சஸ் இருக்கோ அதெல்லாம் நம்மளா போய் பார்க்கணும். பார்த்து புரிஞ்சுக்கலன்னா then we should be able to get the help of others. There is nothing wrong in getting the help of others to learn something new. ஏன்னா நம்மளாம் சின்ன கிட்ஸ் கிடையாது. சின்ன கிட்ஸாக இருந்தால் ஸ்கூலில் சொல்லிக் கொடுப்பாங்க. பட் தோஸ் who are able to understand to some extent the writings in English, அதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு எல்லாமே புரிஞ்சிட போகிறது கிடையாது. None of us are perfect. None of us is perfect. நம்ம யாருமே இந்த உலகத்தில் பர்ஃபெக்ட் கிடையாது. That is very clear. அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, there is nothing to feel. There is nothing to be ashamed of. வெட்கப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. நம்ம கற்றுக்கணும்னா we should be able to get the source of somebody or get the source of some material or ask elders or ask the people who are learned peopleலாம் நம்ம பார்த்து என்ன பண்ண தெரிஞ்சுக்கணும். And you yourself can refer to so many sources. உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது நிறைய நம்ம என்ன பண்ணிக்கலாம், நிறைய கற்றுக்கலாம் நம்ம. So therefore my dears, try to make use of this opportunity and tell my viewers, நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க, இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுங்க, just bring and ask them to watch my video because I have already released about 150 to 150 plus videos. நிறைய போட்டாச்சு. சாங்ஸ் பண்ணியிருக்கேன் and I have already promised you that I would come back next with a beautiful song on preposition. எழுதிட்டு இருக்கேன், கம்போஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு preposition சாங்ஸோட ஃபுல்லாக. I'm just going to sing for you with the help of a keyboard. With the help of the keyboard அதை வந்து நான் உங்களுக்கு பார்த்து லிரிக்ஸ் எல்லாம் போட்டு மியூசிக் கம்போஸ் பண்ணி அழகாக உங்களுக்கு பாடி காமிக்க போகிறேன். ஸோ தேர் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ஏன்னா கிராமர் வந்து எக்ஸாம்பிளோட வாயில் சொல்லி கற்றுக்கலாம், பட்டு இசையோட ஒரு லைவாக நம்ம கற்றுக்கிறதுக்கு நமக்கு வந்து திறமை இருக்குது. ஸோ தேர்ஃபோர் பை த கிஃப்ட் தட் காட் ஹஸ் given to each one of us, நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிற அந்த கிருபை வரத்தை பொறுத்துக்கிட்டு அந்த கிஃப்ட்டு கொடையை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், நம்ம பயன்படுத்தலாம், மற்றவங்களையும் பயன்படுத்தணும், சொல்லிக் கொடுங்க, நிறையா சொல்லிக் கொடுங்க. இஃப் யூ நோ, just try to share your talent with the others, my dears. Just try to share with the others. This is how we become friends also. Entering into a conversation in English makes you to feel better that there is someone or there are few who are able to listen to us. ஸோ அதில் வந்து எந்த விதமான நம்ம என்ன பண்ணக்கூடாது, தயக்கம் காமிக்கக்கூடாது. Okay, so it is nice that I have spoken to you about an hour in this video about prepositions. So try to make use of my video and watch till the end of my video. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா go back to my previous videos because I had already released so many videos on various grammar items. ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், அதே போல் இன் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், வீடியோஸ்லையும் போட்டிருக்கேன். So in this way you will be able to clearly understand what the grammar is all about. Maybe you can send, if you are not able to see or locate the writings, please give me your comments, send me your comments. I will be able to adjust that better and then நிறைய நான் உங்களுக்கு உதாரணம் கூட விளக்க காத்திருக்கேன். this is not the end. நிறைய நான் உங்களுக்கு சொல்றது காத்துட்டு இருக்கேன். So watch my video till the end and then continue to watch even my previous videos. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸை கண்டிப்பாக பார்த்துக்கிட்டே இருங்க. And I sincerely thank you.
I sincerely thank each and every one of you who have been sending, who have been supporting me in many ways by subscribing and viewing, so that all of them can be encouraging to me. அது எல்லாமே எனக்கு வந்து ஒரு ஊன்றுகோலா தூண்டுதலா இருக்கும் to do my service better and better day by day. So therefore, let me complete this video with these thoughts and ideas. Thank you for watching. It's Louis Das from English CC Louis channel signing off for the time being. Until I see you in the next video. Bye. See you.